Good evening everybody. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தருண் திவாரி and welcome to this session. இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுல கொஞ்சம் இவ்ளோ மெசேजेस. Oh my god. வணக்கம் லத்திகா. Very good evening VDS, Leaf Yadan, Unique Soul, Elil. Very good evening. வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் செஷன் ஸ்டார்ட் பண்றதுல லேட் ஆயிருச்சு because of some this content related issue. ஓகே, ஏதோ நம்ம சார் நியூஸ் பார்த்தீங்களா? பிளேன் கிராஷ் அண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல். எஸ், நியூஸ் பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட்ஸ் டெய்லி நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம அதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம சேஃபாக இருக்கணும். ப்ளஸ் நம்ம என்ன பண்ணணும், அவேர்னஸ் இருக்கணும். அதுக்குன்ட்டு நம்மளோட என்ன சொல்றது, வில் பி ஃபீலிங் சேட், வில் பி ஃபீலிங் வரீட். பட் அதுக்கப்புறம் வேற எதுவும் நம்ம பண்ண முடியாது இங்க இருந்துட்டு, ரைட்? ஸோ வி ஹவ் டு ப்ரே டு காட் தட் எல்லாத்தையும் சேஃபா வைங்க அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் அன் அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட். ஆல்ரைட், கேள்விப்பட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் தட்ஸ் ஓகே. நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, இல்லையா? ஸோ எஸ், நான் வந்தாச்சு கண்ணா. நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த கண்டென்ட்டுக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் வேர்ட்ஸ். பிகாஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு வரும்போது நான் இமோஷனல் ஆயிடுவேன். ஓகே, அதனால நான் அதை பற்றிலாம் அதனால தான் ஓவரா நான் பேச மாட்டேன். சரி, எனிவேஸ், ஸோ சம் டெக்னிக்கல் இஷ்யூ, சம் கண்டென்ட் ரிலேட்டட் இஷ்யூ. கண்டென்ட் சரியா ரெடி மீன்ஸ் சம் கிளிச்சஸ் இருந்துச்சு. அதெல்லாம் ரெடி பண்ணி கரெக்டான பிபிடி ஸ்லைட்ஸ் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, இல்லையா? ஐ எம் ரியலி வெரி சாரி அபவுட் தட். பட் எனிவேஸ், நான் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு டிலே பண்ணாம லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சரியா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சரி, எஸ். ஸோ ரொம்ப வெயிட் பண்ணிட்டீங்களோ? நிறைய பேர் போயிட்டீங்களோ? ஸ்டார்ட் பண்ண மாட்டோம்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணாம போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். 6 பேர் தான் இருக்கீங்க. ஸோ யாரெல்லாம் போயிட்டீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணிருங்க, இன்ஃபார்ம் பண்ணிருங்க தட் பிசிக்ஸ் வாலாஸ் ஜுவாலஜி செஷன் இஸ் பேக். ஓகே, ஜுவாலஜி செஷன் வந்துருச்சு. ஸோ இட்ஸ் ரெடி டு லான்ச். அப்படிதானே? ரெடி டு லான்ச் திஸ் எபிசோட் ஆஃப் டுடே. ஏன்னா டுடேஸ் எபிசோட் நம்ம லான்ச் பண்றதுக்கு ரெடியா இருக்குமா? எஸ், ராக்கெட் லான்ச் பண்ணிடலாமா? எஸ் லத்திகா, லிவியாதன், யூனிக் சோல். ஸோ சொல்லியிருக்க பார்க்கலாம். உங்களுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் போயிட்டாங்க அப்படின்னு டக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லியிருக்கேன். கிளாஸ் இருக்காதோன்னு ஃபீல் பண்ணீங்களா? கிளாஸ் இல்லாமல் எப்படிமா? கிளாஸ் இல்லைன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்துடும்ல. ஸோ கிளாஸ் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. கிளாஸ் கேன்சல் ஆனால் உங்களுக்கு அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக வந்துடும். உங்களை வெயிட் பண்ண விட மாட்டோம். ஸோ இது வெயிட் பண்ண வைக்கிறது இட்ஸ் நாட் அவர் ஜாப், அவர் திங். அதனால நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஸோ கார்டேட்டா, அதுதான் நம்மளோட டாபிக், இல்லையா? கார்டேட்டா. ஸோ இந்த கார்டேட்டா தான் நம்ம பார்க்க போறோம். கார்டேட்டா ஆல்ரெடி நம்ம 2 நாள் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 2 நாளா ஐ திங்க் இன்னைக்கு கார்டேட்டாவோட பார்ட் 2, இல்லையா? இன்னைக்கு பார்ட் 2 ஆஃப் கார்டேட்டா. ஸோ எஸ், பார்ட் 2 ஆஃப் கார்டேட்டா இன்னைக்கு நம்ம மேக்ஸிமம் முடிக்கணும். அண்ட் நாளைக்கு வரும்போது கார்டேட்டா ஃபினிஷ் பண்ணிட்டு கொஸ்டின் சால்வ் பண்ணணும். நாளைக்கு நம்ம கார்டேட்டால சாப்டரை முடிச்சுட்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஒரு சிலது. ஓகே, சரி. ஸோ இது என்னது? இது நம்மளோட ஜுவாலஜி லெக்சர். ஓகே, இது நம்மளோட ஜுவாலஜி லெக்சர். பிரசன்ட் எலில், எஸ், நான் மார்க் பண்ணியாச்சு உன்னோட அட்டெண்டன்ஸ். எலில் இசட்ஐ எலில் இசட்ஐ ZH. ஓகே, இசட்ஐ ZH. ஓகே, இல்ல இசட்ஐஎல் எலில். ஃபைன். Now we are going to start. So நம்ம இன்னைக்கு அமேசிங். ஸோ பிபிடி நல்லா இருக்கா? இந்த பிபிடி எஸ். ஸோ இந்த டயக்ராம்லாம் சூப்பராக இருக்கு. ஸோ புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் தான் லேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பண்ணுறது தான். சரி, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம்? ஃபைலம் கார்டேட்டா, யூரோ கார்டேட்டா பார்த்துருக்கோம். நேற்று நம்ம செல் சைக்கிள், செல் டிவிஷன் பார்த்துட்டு இருந்தோம், இல்லையா? ஸோ ஃபைலம் கார்டேட்டா, யூரோ கார்டேட்டா. ஸோ ஐ டோல்ட் இன்னைக்கு நம்ம செல் சைக்கிள், செல் டிவிஷனோட இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சில விஷயம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும் சார் அப்படின்னு. தென் ஐ ரியலைஸ், ஓகே, அது நம்ம பாட்னியில பண்ணிக்கலாம். ஜுவாலஜியில் அந்த நோட்ஸ் கொடுக்கும்போது அந்த ஒரு ஸ்லைட் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது அது நல்லா இருக்காது. இட் வில் கன்ஃபியூஸ் த ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ், லைக் இந்த லைவ் இல்லாமல் ரெக்கார்டட் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் ஆயிரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம மறுபடியும் பாட்னி வரும். ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு அந்த செல் சைக்கிள், செல் டிவிஷன் இன்னைக்கு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம் அன்னைக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு அந்த ஸ்லைடு போட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஐ ஹேவ் டிசைடட். ஆல்ரைட். ஸோ நம்ம மண்டே அன்னைக்கு நம்ம செல் சைக்கிள் நேற்று கொஞ்சம் போர்ஷன்ஸ் உங்களுக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த இமேஜஸோட அந்த டயக்ராம்ஸோட நம்ம மண்டே பார்க்கலாம். சரிங்களா?
ஓகே ஸோ ஃபைலம் கார்டேட்டா தட் இஸ் யூரோ கார்டேட்டா அதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ்னா லாஸ்ட் Thursday பார்த்தோம் இல்லையா? சரி, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? செஃபலோ கார்டேட்டா பார்த்தோம். செஃபலோ கார்டேட்டா அப்படிங்கிறது நம்மளோட என்னது? செஃபலோ கார்டேட்டா வாட் இஸ் செஃபலோ கார்டேட்டா? செஃபலோ கார்டேட்டா அப்படிங்கிறது கார்டேட்டாவோட ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட் ஆனல். ஸோ நோட்டோகார்ட், நோட்டோகார்ட் எங்க பிரசன்ட் ஆயிருக்கும்? யூரோ கார்டேட்டால நோட்டோகார்ட் வெறும் ஆனல் ரீஜன் தட் இஸ் யோர் டெயில் ரீஜன்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஆனா செஃபலோ கார்டேட்டா அப்படிங்கிறது நோட்டோகார்ட் present from the tail to the head. So head to tail எல்லாமே present ஆயிருக்கும் throughout the life. அதுதான் நம்மளோட செஃபலோ கார்டேட்டா அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? வெர்டிபிரேட்டா. ஸோ வெர்டிபிரேட்டாவோட கிளாசிபிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ரைட், வெர்டிபிரேட்டாவோட கிளாசிபிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த கிளாசிபிகேஷன் இங்க என்னது? வெர்டிபிரேட்டாவோட கிளாசிபிகேஷன் நம்ம பார்த்தோம். ஸோ காண்ட்ரிக்டைஸ், ஆஸ்டிக்டைஸ், அதுக்கப்புறம் நம்ம எக்னெதா, நாத்தோஸ்டோமேட்டா, அதுக்கப்புறம் எக்னெதால சைக்ளோஸ்டோமேட்டா, அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ சைக்ளோஸ்டோமேட்டாவும் நம்ம பார்த்தோம் இல்லையா? சைக்ளோஸ்டோமேட்டா பார்த்தோம். ரைட், ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் காண்ட்ரிக்டைஸ். ஸோ சைக்ளோஸ்டோமேட்டா பார்த்தாச்சு. சைக்ளோஸ்டோமேட்டாக்கு அப்புறம் எக்னெதா இல்ல நாத்தோஸ்டோமேட்டா இருக்கு. ஸோ நாத்தோஸ்டோமேட்டா ஸ்டார்ட் பண்ண போறோம். நாத்தோஸ்டோமேட்டாவோட ஃபர்ஸ்ட் என்னது? பைசிஸ் இல்லையா? பைசிஸ். ஸோ அதில் தான் காண்ட்ரிக்டைஸ், ஆஸ்டிக்டைஸ், அதுக்கப்புறம் நம்ம டெட்ராபோடா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ டெட்ராபோடா ஸ்டார்ட் பண்ணா ஆம்பிபியா அண்ட் ரெப்டிலியா அதுதான் நம்ம பார்க்க போறோம் இல்லையா? சரி, அப்போ என்னது? ஸோ வெர்டிபிரேட்டா அப்படின்னு சொன்னா நம்ம இதுல என்னது? எக்னேதா இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சைக்ளோஸ்டோமேட்டா வரும். சைக்ளோஸ்டோமேட்டா இது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. கரெக்டா? இது கூட இன்னொன்னு நம்ம படிச்சோம். ரைட், அது நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னது? நாத்தோஸ்டோமேட்டா. ஸோ நாத்தோஸ்டோமேட்டால என்ன பார்த்தோம்? நாத்தோஸ்டோமேட்டால we have physis and tetrapoda. கரெக்டா? பைசிஸ் அண்ட் டெட்ராபோடா. ஸோ பைசிஸ்ல என்ன பார்த்தோம்? பைசிஸ்ல என்னது? காண்ட்ரிக்டைஸ் அண்ட் ஆஸ்டிக்டைஸ். ரைட், அதுக்கப்புறம் டெட்ராபோடால நிறைய இருக்கு. இன்னைக்கு பார்க்க போறது ஆம்பிபியா. அண்ட் ரெப்டிலியா. ரைட், ஆம்பிபியா அண்ட் ரெப்டிலியா. ஸோ காண்ட்ரிக்டைஸ் நம்ம பார்க்கலாம். காண்ட்ரிக்டைஸ், ஆஸ்டிக்டைஸ், ஆம்பிபியா, ரெப்டிலியா, இது 4 தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 4 கிளாஸஸ் நம்ம பார்க்க போறோம். கிளியர்? பாருங்க, நம்ம கிளாஸ் டிலே பண்ணனால புதுசா ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ஜாயின் பண்ணல. ஐ எம் ரியலி ஃபீலிங் வெரி சேட் அபவுட் தட். இந்த லேட் பண்ணிருக்க கூடாது. பிகாஸ் நேற்று புதுசா ஜாயின் பண்ணாங்க, முந்தா நேற்று நல்லா ஜாயின் பண்ணாங்க. ஸோ எஸ்டர்டே லைக் ஐ ஹேட் ரியலி ஃபன் இன் த கிளாஸ். லைக் இன்னைக்கு சித்ராவும் காணோம் இல்லையா? ஸோ நம்ம வைஷ்ணவி ஐ கெஸ் அவங்களும் காணோம். அதுக்கப்புறம் வேற யாரு? நம்ம நேற்று ஒரு புது பையன் ஒருத்தன் ஜாயின் பண்ணியிருந்தா, பிசிக்ஸ் கேட்ட பையன், அனு சம்திங் லைக் தட். அவனும் காணோம். நிறைய பேர் காணோம் இல்ல? பூஜா காணோம் இங்க. சரி, எனிவேஸ், ஸோ இட் இஸ் வெரி சேட் அபவுட் திஸ். லைக் நீங்க இருக்கீங்க, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட், பட் எல்லாருமே இல்ல. ஸோ இட்ஸ் ரியலி வெரி சேட் அபவுட் தட். சரி, பிகாஸ் என்னோட இங்க வாட்சிங் டைம் 7 இருக்கு இப்போ இந்த இடத்துல. இதுல 15, 14, 15, 20, 25 அந்த ரேஞ்சில் 15 மேல தாண்டும் போதெல்லாம் இட்ஸ் லைக் அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல் வேற லெவலுக்கு போயிடும் இல்லையா? 20, 25 வரும்போது டிஃப்ரெண்ட் லெவல். ஓகே, யார் சொன்னது? சித்ரா, நீங்க இங்க இருக்கீங்களா? அதான் நீங்க இல்லாம எப்படி எப்போ வந்தீங்க? நீ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இல்லையே. ஓகே, சரி. ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அங்கே வந்துடும் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்க்கும்போது. இன்னும் நிறைய விஷயம் சொல்லணுமே, நல்லா டிஃப்ரெண்ட்டாக கிளாஸ் எடுக்கணுமே, இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கணுமே அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் நம்ம மேலே வந்துடும். ஆனால் அதில் 4, 3, 2 அப்படின்னு வரும்போது நம்ம எனர்ஜி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிடும். ஒரு நாள் அப்படிதான் கிளாஸ் எடுத்துருக்கும் போது பார்ட்டிசிபென்ட்ஸ் 2 ஸ்டார்டிங்கில் இன் வெரி பிகினிங். அப்போது அன்னைக்கு நான் கிளாஸ் எடுக்கிறதே பிடிக்கல. ½ அன் ஹவர்லாம் நான் முடிச்சுட்டு இதுக்கு மேலே எடுக்க முடியாதுன்னு கிளம்பிட்டேன். ஓகே, fun is not a criminal offense. Yes, fun is not a criminal offense. எதுக்கு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஒன் டே இந்த சேனல் ரொம்ப ஃபேமஸ் ஆக போகுது சார். ஐ விஷ் நீங்க சொல்றது கரெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். சரி, சலோ வில் கண்டினியூ. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்.
So first என்னது chondrichthyes. First என்னது chondrichthyes. So chondrichthyes அப்படின்னா என்ன? Chondrichthyes அப்படின்னா என்ன? See, worry, anxiety, depression, okay, it's not about quantity, it's about quality, right? That is true. பட் இங்க குவான்டிட்டி இருக்கும்போது இந்த குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். அதுதான் இங்க குவான்டிட்டி வரும்போது இந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும்ல. ஓகே, அது நம்மளோட குவாலிட்டி. சி இப்போ பாருங்க, இப்போ வந்து நீங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்றீங்க. டீச்சிங் ஆன்லைன் இஸ் ஆல்சோ டீச்சிங் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன், வாட் எவர் இட் இஸ், அதுமே கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான். ஓகே, ஆடியன்ஸ் வந்துட்டு அவங்கள வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க, ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்றாங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல். ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணலன்னா அன்சக்சஸ்ஃபுல். ஆஃப்லைனில் நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸ் ரூம்குள்ளே நீங்கள் 30 பேர்னா அங்கே இருந்தே ஆகணும், கிளாஸ் விட்டு வெளியே விட மாட்டோம், நீங்கள் உள்ளே தூங்கலாம். ஆனால் ஆன்லைன் அப்படி கிடையாது இல்லையா? ஆன்லைனில் எந்த ஒரு கண்ட்ரோலும் இருக்காது. ஸோ வி ஆர் லைக் பர்ஃபார்மர்ஸ், அண்ட் பர்ஃபார்மர்ஸ்க்கு ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபியூவல் இருந்தால் தான் கார் போகும்னு சொல்கிறீங்களா? அதே தான் கரெக்டாக கப்புன்னு பிடிச்சடா எழில். சரி, இப்போ அதுதான் ஒரு சின்ன விஷயம் என்னது, ஆங்ஸைட்டி வரும். ஒரு சில பேர்த்துக்கு ஆங்ஸைட்டி வந்துடும் இல்லையா? ஸோ ஆங்ஸைட்டி வரும். அதுக்கப்புறம் செல்ஃப் டவுட், ஆங்ஸைட்டி அண்ட் செல்ஃப் டவுட் வரும். ஸோ ஆங்ஸைட்டி அண்ட் செல்ஃப் டவுட் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ப்ரீதிங் ப்ராக்டிஸ். இப்போ என்ன சொல்லுவாங்க, ஆங்ஸைட்டி அண்ட் செல்ஃப் டவுட் வந்தால் நம்மளோட ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ஸோ நெகட்டிவ் தாட்லாம் உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம அனுலோம் பிலோம் அப்படின்னு சொல்லிட்டு யோகால ஒரு ஆசன் இருக்கு. மூச்சு இழுத்துட்டு இந்த மூக்கில் இழுத்துட்டு இந்த மூக்கில் விடுறது, இந்த மூக்கில் இழுத்துட்டு நம்ம இந்த மூக்கில் விடுறது, இந்த மாதிரி நம்ம மூச்சு பயிற்சி பண்ணால் உள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ்ல வெளியே போய் பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட் கிரியேட் ஆகும், பாசிட்டிவ் தாட்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ நம்மளோட ஆங்ஸைட்டி, செல்ஃப் டவுட்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? 700 students chat themselves without listening lecture. What were you, sir? 700 students chat themselves without listening lecture. Right. That is true. Sir, எங்களுக்கு performer தான் சார் முக்கியம். சரி, சலோ சரி, ரொம்ப நன்றி. Thank you so much for all your support. All right, நம்ம கிளாஸுக்கு போகலாம், டக்குன்னு முடிச்சிடலாம். சரியா? ஓகே, நம்ம இடையில ஒரு டாபிக் வச்சிருக்கேன் இன்னைக்கு பேசுறதுக்கு, ஆங்ஸைட்டி அண்ட் செல்ஃப் டவுட். இந்த டாபிக்ல நான் இன்னைக்கு ஒரு 30 seconds 1 minute நான் பேச போறேன். ஓகே, I'll tell you what is that. ஒரு பிகாஸ் இந்த டைம்ல இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது நம்மளுக்கே செல்ஃப் டவுட் வரும், எனக்கே செல்ஃப் டவுட் வரும். ஏன்னா நான் எடுக்கிறது புரியலையோ, நான் எடுக்கிறது பிடிக்கலையோ, யாருக்கு ஏன் இது வந்து வியூவர்ஸ் கம்மியாயிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டவுட் எனக்கு ஆஸ் அ ஃபேக்கல்ட்டி எனக்கே வரும். ஸோ உங்களுக்கு வருது வாஸ்துவம் தான் இல்லையா? ஸோ அந்த இது வரும்போது ஏன் அப்படி வருது, ரீசன் என்னது, நம்ம வர்த்தை நினைக்கிறது கிடையாது, நம்மளோட வர்த் நம்மள புரிஞ்சுக்கிறது கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். ஓகே, உங்களோட வர்த்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நீங்க டெய்லி கண்ணாடி முன்னாடி நின்று இல்ல காலையில எந்திரிக்கும் போது ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் ராக், ஐல் டூ கிரேட் திங்ஸ் டுடே அப்படிங்கிற மாதிரி உங்க லாங்குவேஜ்ல நீங்க உங்களுக்குள்ளேயே கண்டினியூஸா நீங்க ரிப்பீட்டடா சொன்னீங்க அப்படின்னா இந்த செல்ஃப் டவுட் கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். தட்ஸ் வாட் ஐ பிலீவ். பிகாஸ் எனக்கும் செல்ஃப் டவுட் வரும், எல்லாத்துக்கும் வரும். ஸோ காலையில் எந்திரிச்சோன்னே மூச்சு பயிற்சி பண்ணலாம், கொஞ்ச நேரம் அன்லோம் விலோம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், பிரெயின் கிளியர் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க ரிப்பீட் பண்ணுங்க, ஐ கேன் டூ மிராக்கிள்ஸ், ஐ கேன் டூ த பெஸ்ட், ஐ அம் த பெஸ்ட். என்னை விட யாரு நல்லா கிளாஸ் எடுத்துட்டு போறா அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க பில்ட் பண்ணீங்க அப்படின்னா, லைக் நான் பில்ட் பண்ணேன்னா நான் டெவலப் ஆயிருவேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஆங்ஸைட்டி, உங்களோட செல்ஃப் டவுட்லாம் போயிடும். ரைட்? சரி, சலோ. கன்சிஸ்டன்ட் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் சார். எஸ், கன்சிஸ்டன்ட் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் தான். ஒன்லி ஒன் வியூவர், தட் வாஸ் ஹிஸ் மதர்ஸ் ஃபோன். ஸோ டோன்ட் திங்க் அபவுட் 80K வியூவர்ஸ். 8 வியூவர்ஸ் என்னது புரியல? நோ சார், அப்படிலாம் இல்லை சார், யுவர் டீச்சிங் இஸ் குட், நல்லா புரியுது சார், செஷன்ஸ் ஆர் ஒர்த். ஓகே சார், ஒரு ஃபேக்கல்ட்டி அவரோட அம்மாவோட ஃபோன் ஆன் பண்ணி விட்டு கிளாஸ் எடுத்தார். ஒன்லி ஒன் வியூவர், தட் வாஸ் ஹிஸ் மதர்ஸ் ஃபோன். ஸோ டோன்ட் திங்க் அபவுட் 80K வியூவர்ஸ். 8 வியூவர்ஸ். Yes, I can understand. சரி, எனிவேஸ், நீங்கெல்லாம் இவ்வளோ நல்ல ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்களே. ஜுவாலஜிஸ்ட் நோ, சைக்காலஜிஸ்ட். ஓகே, இது நல்லா இருக்கு. இது போஸ்ட் பண்ணணும், இது கண்டிப்பா போஸ்ட் பண்ணணும். ஆல்ரைட், இது கண்டிப்பா போஸ்ட் பண்ணணும். சரி, என்னோட லைவ் செஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் சாட் எனக்கு தெரியல நேற்று, அது யாருக்குமே புரியல சார். எனக்கு புரிஞ்சிருச்சு கண்ணா, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒரே நிமிஷம்.
ஓகே சரி எஸ் 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 चलो कंटिन्यू பண்ணலாம் so now I'm excited and happy now I'm excited and happy चलो let's continue so first thing chondrichthyes அப்படினா என்னது chondrichthyes அப்படினா இங்க என்னது chondrocytes chondrocytes so chondrocytes எதுல இருக்கும் chondrocytesங்கிறது ஒரு டைப் ஆஃப் செல் இல்லையா சிரிப்பழகன் சண்முகம் சிரிப்பழகன் சண்முகம் okay very good welcome சிரிப்பழகன் welcome to this session oh our Tarun sir is everything for us அப்படியா thank you so much Latika you are such a nice kid okay now chondrichthyes அப்படினா என்ன chondrichthyes அப்படிங்கிறது chondrocytes அதுல அதிகமா இருக்கும் அப்படிங்கறத மீனிங் so chondrocytes அப்படினா என்னது cartilaginous cells இது cartilage form பண்ற cells cartilage form பண்ற ஒரு forming cells so cartilage or forming cells or cartilage cells அப்படினு கூட சொல்லலாம் இது cartilage cells so cartilage இருக்கிற cells தான் என்னது chondrocytes so chondrocytes இங்க இருக்கும் அதனால தான் இது பேர் chondrichthyes அப்படினா இது chondrichthyesக்கு common name என்ன சொல்லலாம் chondrichthyesக்கு common name சொல்லலாம் cartilaginous fishes so fishesல இனிஷியல்ல cartilage இருந்தது இல்லையா fishesல என்ன இருந்தது இனிஷியல்ல cartilage இருந்தது அதுக்கப்புறம் தான் அதுல bone form ஆக ஆரம்பிச்சது so cartilaginous fishes first வரும் அதுக்கப்புறம் bony fishes that is Osteichthyes வரும் all right yes சரி so அதுதான் மீனிங் நம்மளோட chondrichthyes அப்படிங்கிறதுக்காக so ichthyes இது என்ன மீனிங் yes நம்மளோட சரி நான் ichthyosaur so இது மீன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் ஃபிஷஸ்க்கான ஒரு மீனிங் so cartilaginous fishes இங்க so ichthyes அப்படிங்கிறது என்னது chondrichthyes அப்படிங்கிறது fishes so இது என்னது இது fish indicate பண்ணுது இது என்ன indicate பண்ணுது fishes indicate பண்ணுது so cartilaginous fishes சரியா சரி so habitat என்னது they are present in marine water what marine water so marine waterல தான் அது present ஆயிருக்கும் yes சரி அப்போ என்னது aquatic so marine waterல obviously இது என்னது aquatic terrestrialல வருமா வராது terrestrialல வர எந்த வாய்ப்புமே இல்லையா so terrestrial வராது body structure என்னது dorso-ventrally flattened அப்படினா பாடியில பின்னாடி முன்னாடி இந்த dorsona என்னது மேல கீழங்கற மாதிரி so mouth and anus இருக்கிற region so top to bottom இந்த மாதிரி என்ன இருக்கு முன்னாடி and பின்னாடி flat-ஆ இருக்கும் dorso-ventrally flattened body so dorsal side and ventral side அதுதான் dorsally and ventrally flattened body exoskeleton is formed of placoid scales இது ரொம்ப முக்கியம் ஏன்னா questions கேட்பாங்க difference என்ன வரும் placoid scales okay exoskeletonல இங்க placoid scale இருக்கும் அங்க cycloid scales இருக்கும் இல்லையா Osteichthyesல so அதுதான் so exoskeleton is formed of placoid dermal scales அப்படினா skin layer exoskeleton வெளியில இருக்கிற skin வந்து placoid scales அங்க present ஆயிருக்கும் exona வெளிய exoskeleton அப்போ endoskeleton is made up of cartilage because it is a cartilaginous fishes உள்ள cartilage இருக்கும் வெளிய placoid scales இருக்கும் உள்ள cartilage and வெளிய placoid scales present ஆயிருக்கும் சரி fins என்னது fishesல இருக்கிற அந்த சைடுல இருக்கும்ல ஃபிஷ்க்கு சைடுல இப்போ இதுதான் அழகான ஃபிஷ் நான் ஒன்னு வரைய போறது I'm going to draw one beautiful fish okay இதுதான் நம்மளோட beautiful fish அப்படினா கேவலமா தான் இருக்கு பட் பரவாயில்லை சைடுல இருக்கும்ல இதுதான் fins இல்லையா சைடுல இருக்கிறதா இதுதான் fins இதுதான் என்னது fins so fins are present which help in swimming so fins எதுக்கு யூஸ் பண்றாங்க locomotion that is for swimming sand மாதிரி சொரன்னு இருக்குமா okay placoid scales ஏப்பா எனக்கு மீன் எல்லாம் நான் பார்த்தது கிடையாது இல்ல பார்த்திருக்கேன் மீன் டச் பண்ணது கிடையாது ஃபீல் பண்ணது கிடையாது ஏன்னு சொல்லுங்க நான் பிராமின் இல்லையா சோ நான் மீன் டச் பண்ண சோ எனக்கு சொரன்னு இருக்குமா கரகரன் இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல பட் placoid scales அப்படிங்கிறது ஸ்கேல் என்னது ஸ்கேல்ஸ் அப்படினா மேல ஸ்கின்னோட ஒரு நீங்க பார்த்திருப்பீங்க மீன் வந்து சீவுவாங்க ஸ்கேல்ஸ் எல்லாமே இல்லையா நான் அது பார்த்திருக்கேன் ஸ்கேல்ஸ் சோ அதுதான் paired fins are pelvic and pectoral while unpaired fins are dorsal ventral and caudal இப்போ இதுல pelvic அப்படினா
pelvic region la irukkuறது lower body part and pelvic pectoral girdle கேள்விப்பட்டிருக்கீங்க தானே pelvic girdle pectoral so pectoral அப்படினா shoulder இல்லையா pectoral னா இங்க shoulder so இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல shoulder okay and இதுதான் நம்மளோட caudal region ஏனா caudal region so pectoral and caudal கண்ணே எல்லாம் வரையாம கண்ணு சரியா கண்ணு இங்க இருக்கு ஓகே இது மீன் நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி மீனோட ஷேப் இல்லையா சரி அப்போ unpaired so paired எங்க இருக்கும் முன்னாடி and lastல இருக்கும் சரி while unpaired fins are dorsal ventral and caudal I'll show you see here இந்த இடத்துல and இந்த இடத்துல and you can see here okay idanade chondrichthyes so tail fin is unequal tail fin எப்படி இருக்கும் unequal ஆ இருக்கும் heteroserial தான் unequal hetero na different size la ठीक है so heteroserial then circle sorry dorsal fins are 2 in number dorsal fins na பின்னாடி இருக்குது கடைசி லாஸ்ட்ல இருக்குது ரெண்டு fins present ஆயிருக்கும் so இது ஃபுல்லாமே என்ன பத்தி இருக்காங்க fins பத்தி தான் பேசிருக்காங்க இல்ல இது ஃபுல்லாமே fins பத்தி பேசிருக்காங்க okay sari all right next notochord is present throughout the life of the organism notochord is present throughout the life of the organism notochord எங்க present ஆயிருக்கு life fulla I mean notochord starting ல இருந்து கடைசி வரைக்கும் present ஆயிருக்கும் இல்லையா starting ல இருந்து கடைசி வரைக்கும் present ஆயிருக்கும் so அதனால தான் என்ன கொடுத்திருக்காங்க notochord is present throughout the life of the organism சரி அடுத்தது என்னது next is your sense organs eyes have nictating membrane sense organs eyes have nictating membrane அப்படினா மேல ஒரு transparent layer மாதிரி இருக்கும் nictating membrane okay internal ear present அப்படினா நம்ம கிட்ட இருக்கும்ல external middle and internal ear நான் ஏதாவது இங்க தப்பா சொல்லிட்டேனா fins are present pelvic fins unpaired fins are dorsal ventral and caudal unequal heteroserial dorsal நான் மவுத் பத்தி பேசவே இல்லையேங்க வரைஞ்சிருக்கிறது சொன்னியா சரி நான் சும்மா ஒரு மீனோட டயக்ராம் வரைஞ்சப்பா அவ்வளவுதான் சரி வரைஞ்சிருக்கிறத வச்சு மவுத் வந்து டெர்மினல் இருக்காது சார் வென்ட்ரல் மவுத் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஏன் சித்ரா என்னாச்சு உங்களுக்கு okay eyes have nictating membrane sorry eyes are nictating membrane internal ear present so கண்ணுல என்ன இருக்கும் nictating membrane இருக்கும் and inner ear present ஆ இருக்கும் சரி அதுக்கு அப்புறம் என்னது ampullae of Lorenzini இது என்னது இது வந்து ஒரு எலக்ட்ரோ ரிசெப்டர் அப்படினா அந்த ரிசீவ் பண்ற அந்த ரிசெப்டர் சோ எலக்ட்ரோ ரிசெப்டர் அப்படி எலக்ட்ரிக் கரண்ட் வைப்ரேஷன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதெல்லாமே ரிசீவ் பண்ற ஒரு ரிசெப்டர் பிரசன்ட் ஆயிருக்கும் ஓகே சோ தண்ணில இருக்கிற அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே இது ஃபீல் பண்ண முடியும் இதனால ரிசீவ் பண்ண முடியும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏதாவது டெவலப் ஆகுது கரண்ட் அப்படினா அதுவும் அதனால ஃபீல் பண்ண முடியும் ஓகே அப்சர்வ் பண்ண முடியும் அதை டிடெக்ட் பண்ணி ஃபீல் பண்ண முடியும் சோ ஹெட் so electroreceptors on dorsal surface of the head எங்க இருக்கும் இது electroreceptors dorsal surface head ஓட dorsal region dorsal surface ல present ஆயிருக்கும் எதுக்காக to detect vibration and electric field ஆமா டயகிராம்ல வரைஞ்சிருக்கேன் சரி எப்பா நான் டயகிராம் இவ்வளவு அழகா வரைஞ்சதே பெரிய விஷயம் இதுல வேற மவுத் எங்க எக்ஸாக்ட்னு தேடிட்டு இருக்காங்க எனிவேஸ் ரொம்ப நன்றி சொன்னதுக்கு இங்க பாருங்க மவுத் இங்க இருக்கு சரியா mouth okay all right so electroreceptors on dorsal surface of the head region la dorsal region la நம்மளோட electroreceptors present ஆயிருக்கும் number 1 number 2 இது எதுக்காக இருக்கு vibrations and electric field டிடெக்ட் பண்றதுக்காக இருக்கு vibrations and electric field அப்படினா so வாட்டர்ல ஏதோ வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது or suppose எங்காச்சும் ஏதோ பெரிய ஆபத்து வருது அப்படினா அது சென்ஸ் பண்ணிரும் ரொம்ப தூரத்துல இருந்து இல்லையா அதுதான் so lateral line system is present in the body which with rheoreceptors
lateral line system. Lateral line system NCERT ல கொடுக்கல, so it is not in NCERT. அதனால இது நம்ம வந்துட்டு விட்டாலும் it's not an issue. Okay, but ரியோரிசெப்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா தப்பு கிடையாது. அதனால நான் ரியோரிசெப்டர்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி, இப்போ வந்துட்டு ஜென்ரலி ரிசெப்டர்ஸ் அப்படின்னா சம்திங் விச் ரிசீவ்ஸ் இல்லையா, சம்திங் விச் ரிசீவ்ஸ். நிறைய டைப் ஆஃப் ரிசெப்டர்ஸ் இருக்கு. திக்மோ ரிசெப்டர் இருக்கு, கஸ்டேட்டோ ரிசெப்டர் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ரிசெப்டர் இருக்கு. ஆனா வாட்டர் கரண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற ரிசெப்டர் இருக்காது. ஸோ ரியோ ரிசெப்டர் அப்படின்னா ரிசெப்டர் விச் ரெஸ்பாண்ட்ஸ், ரிசெப்டர் விச் ரெஸ்பாண்ட்ஸ் டு த வாட்டர் கரண்ட். வாட்டர் கரண்ட், கரண்ட் அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டி கிடையாது, வாட்டரோட மூவ்மெண்ட், அந்த வேவ்ஸ், அந்த அலைகள் என்ன. ஓகே, ஸோ வேவ்ஸ் ஆர் வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வாட்டர் மூவ்மெண்ட்ல வைப்ரேஷன்ஸ். ஸோ அந்த வைப்ரேஷன்ஸ் டிடெக்ட் பண்றதும் இது வேலை தான். வைப்ரேஷன்ஸ் இதையும் என்ன பண்ணும், இது வைப்ரேஷன்ஸ் இதுவும் டிடெக்ட் பண்ணும். ஓகே, வைப்ரேஷன்ஸ் இதுவும் என்ன பண்ணும், டிடெக்ட் பண்ணும். சரியா? ஸோ அதுதான் ரியோ ரிசெப்டர்ஸ். வைப்ரேஷன்ஸ் ஆர் வாட்டர் கரண்ட்ல கிரியேட் ஆகிற அந்த எஃபெக்ட் அது வந்து ரிசீவ் பண்றது தான் ரியோ ரிசெப்டர்ஸ். ஆல்ரைட், சரி, இதுதான் நம்மளோட காண்ட்ரிக்டைஸ். காண்ட்ரிக்டைஸோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கும்? காண்ட்ரிக்டைஸோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கும்? காண்ட்ரிக்டைஸோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல மவுத் இஸ் வென்ட்ரல். ஓகே, மவுத் எப்படி இருக்கும்? மவுத் இஸ் நாட் டெர்மினல், மவுத் இஸ் வென்ட்ரல். ஓகே, மவுத் இஸ் வென்ட்ரல் மவுத். சரியா? எப்படி இருக்கும்? என்ன சித்ரா எப்படி இருக்கும்? மவுத் இஸ் வென்ட்ரல், है ना? மவுத் இஸ் வென்ட்ரல் and gut opens by the cloacal aperture. cloacal aperture அப்படின்னா anal region கிட்ட anus இல்லாம என்ன இருக்கும், cloaca present ஆயிருக்கும் இல்லையா, cloacal aperture present ஆயிருக்கும். சரி, teeth are modified. very 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 important, extremely important கண்ணா. இது extremely very 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 important, very 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 important. என்னது? teeth are modified placoid scales. Teeth are modified placoid scales. Okay, teeth are modified placoid scales. நம்ம கிட்ட இங்க என்ன இருக்கு, என்ன ஸ்கேல்ஸ் இருக்குன்னு படிச்சோம். பாடியில என்ன ஸ்கேல்ஸ் இருக்குன்னு படிச்சோம். என்ன ஸ்கேல்ஸ் இருக்கு? placoid dermal scales. ஓகே, இந்த placoid dermal scales என்ன ஆகும்? placoid dermal scales இது வந்து மாடிஃபை ஆயிடுச்சுன்னா இது என்னவா மாறிடும்? டீத்தா மாறிடும். ஸோ teeth are modified placoid scales. Intestine has scroll valves. It's not necessary. இது நம்மளுக்கு தேவையில்லை. இது NCERT-ல கிடையாது, இது வரைக்கும் கேட்டதும் கிடையாது, இனிமேல் கேட்கவும் மாட்டாங்க. ஸோ வேண்டாம். பட் டைஜஷன் இஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலர், இது நோட் பண்ணிக்கோங்க. டைஜஷன் இஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலர். நம்மளுக்கு மோஸ்ட்லி இதுக்கு மேல எல்லாமே டைஜஷன் எக்ஸ்ட்ரா செல்லுலர் தான். ஓகே, இதுக்கு மேல நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து டைஜஷன் எக்ஸ்ட்ரா செல்லுலர் தான். சரியா? ஸோ டைஜஷன் இஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலர். ஸோ இட்ஸ் நாட் அ பிக் டீல், இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ரெஸ்பிரேஷன், எக்ஸ்டர்னல் லேயர்ஸ் பிரசன்ட் ஆயிருக்குமா? கண்டிப்பா பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் லேயர்ஸ் அப்படிங்கிறது ஸ்மால் ஓப்பனிங் ஆன் த பாடி. அது எதுக்காக? சவுண்ட் போறதுக்காக. ஸோ ஸ்மால் ஓப்பனிங், அது எக்ஸ்டர்னல் லேயர்ஸ். ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம கிட்ட இதுதான் நம்மளோட எக்ஸ்டர்னல் லேயர்ஸ். ஓகே, இதுதான் நம்மளோட எக்ஸ்டர்னல் லேயர்ஸ் இல்லையா? ஸோ எக்ஸ்டர்னல் லேயர்ஸ் மீன்ஸ் எக்ஸ்டர்னல் ஓப்பனிங். எஸ். நவ் usually 5 pairs of naked gills. 5 pairs of naked ஏன் இங்க கொடுத்திருக்காங்க, நெக்கட் ஏன் இங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆஸ்டிக்டைஸ்ல கில்ஸ் வந்து கவர் ஆயிருக்கும். என்னது? ஒப்பர்குலம் இருக்கும். ஓகே, இந்த ஒப்பர்குலம் என்னது? ஆஸ்டிக்டைஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஆனா காண்ட்ரிக்டைஸ்ல ஒப்பர்குலம் இஸ் நாட் பிரசன்ட். ஸோ நாட் கவர்ட் வித் ஒப்பர்குலம். அதனால தான் 5 pairs of gills, பட் அது நேக்கட் கில்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 5 pairs of gills, but it is naked gills. Why? Because அந்த இடத்துல எந்த ஒரு கவரிங்குமே இருக்காது. அந்த கவரிங் என்னது? ஒப்பர்குலம். ஸோ அந்த கவரிங் இங்க பிரசன்ட் ஆயிருக்காது. ஓகே, இந்த கவரிங் இங்க பிரசன்ட் ஆயிருக்காது. கிளியர்? புரியுதா? எஸ் ஆர் நோ? டெல் மீ. புரியுதானே? புரியுதானே? இதுல வந்து என்னது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு, பட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, now air bladder is absent. air bladder is absent. air bladder என்னது? air bladder அப்படின்னா மீன் வந்துட்டு என்னது? மீன் இருக்குல்ல, மீனோ இல்ல எதுவோ. இப்போ ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. அந்த பலூன்ல காத்த ஊதிட்டு, ஓகே, பலூன்ல காத்த ஊதிட்டு நீங்க தண்ணி மேல போட்டீங்கன்னா அது என்ன பண்ணும்? மிதக்கும் இல்லையா?
அதே மாதிரி நம்மளோட என்ன இருக்கு, நம்மளோட ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்துட்டு என்ன இருக்கும், அதுல நிறைய ஏரன் கைமா பிரசன்ட் ஆயிருக்கும். ஏரன் கைமா அப்படிங்கிறது ஏர் ஃபில்டு செல்ஸ் இல்லையா, ஏர் பாக்கெட்ஸ். ஸோ அது இருக்கிறதுனால அது வாட்டர்ல ஃப்ளோட் ஆகுது. ஸோ பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் இங்க அதுக்கு இது சம்மந்தம் கிடையாது, சாரி. ஏர் பிளாடர். ஸோ ஏர் பிளாடர் இருந்தா மீன் வந்துட்டு கண்டினியூஸா அது வந்து கண்டினியூஸா என்ன பண்ணணும், ஃபின்ஸை வந்துட்டு ஆட்டிகிட்டே இருக்கணும், மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு, இப்போ பேர்ட்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேர்ட்ஸ் எல்லாம் கண்டினியூஸா ஃபெதர் கொடுத்துட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஸ்லைட் பண்ணுவாங்க அப்படியே டைரக்டா இல்லையா. ஸோ அது நல்லா இருக்கும்ல, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அதே மாதிரி தான் மீன் வந்து கண்டினியூஸா இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கணும், மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இன் ஆர்டர் டு கண்டினியூ மூவிங் ஆர் நம்ம தண்ணிக்குள்ள உள்ள முழுகாம இருக்கிறதுக்காக. அப்படி பண்றதை விட்டுட்டா என்ன ஆகும், தண்ணிக்குள்ள முழுகிடுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஏர் பிளாடர் இல்ல. ஸோ பயோவென்சி கிரியேட் பண்றதுக்கான அந்த பிளாடர் பிரசன்ட் இல்ல. ஸோ அதனால அவங்க கண்டினியூஸ்லி என்ன பண்ணும், ஸ்விம் பண்ணிட்டே இருக்கணும், இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, மூழ்கிடுவாங்க இல்லையா. காற்றுப்பை, எஸ் காற்றுப்பை நம்ம சொல்லலாம், காற்றுப்பை எஸ். காற்றுனா ஏர், பிளாடர் அப்படின்னா பையன்னு சொல்லக்கூடாது, பட் பிளாடர்னா பையன்னு சொல்லலாம், எஸ் பையன்னு சொல்லலாம். ஸோ காற்றுப்பை கரெக்ட். எனக்கும் தமிழ் தெரியும், நான் எழுதுட்டா, காற்று பை, காற்றுப்பை அப்படி கரெக்டா எழுதியிருக்கனா, சரி. now next circulatory system. next என்னது, circulatory system. so circulatory system, heart is two chambered heart. fishes எப்பவுமே அது எந்த ஃபிஷ்ஷா இருந்தாலும் அங்க two chambered heart தான் இல்லையா, two chambered heart. and venous, venusனா என்னது, deoxygenated blood தான் அங்க வரும். ஹார்ட்ல என்ன வரும், வீனஸ் அப்படிங்கிறது ஏன் கொடுத்திருக்காங்க, ஏன்னா இதுக்கு டைரக்ட் மீனிங் ஹார்ட்ல எப்பவுமே deoxygenated blood தான் வரும். ஓகே, deoxygenated blood தான் வரும். ஓகே, so for example இப்போ two chambered இருக்குன்னா, let's say this is two chambered அப்படினா இங்க வரது deoxygenated, blood enter ஆகி பாஸ் ஆயிரும். அப்போ இங்க என்ன இருக்கும், இந்த இடத்துல let's say 5 pairs of gills இருக்கு இல்லையா, 5 pairs of gills. அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல ஆக்சிஜனேட் ஆகி ஃபுல் பாடியில டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு, டிரான்ஸ்போர்ட் ஆகி மறுபடியும் இங்க வரும்போது deoxygenated blood உள்ள போகும். Okay, so this is how the circulatory system of fish works. Okay, one auricle, yes, one auricle and one ventricle. நீ தமிழ் மீடியம் தானா, சரி சரி, one auricle and one ventricle, correct. சரி, ஓகே. ஸோ ஆரிக்கல் வென்ட்ரிக்கல் இந்த சைடு இப்படி நம்ம எழுத வேண்டாம், இங்க இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிஆக்சினேட்டட் பிளட். biconvex red color corpuscles consist of nucleus. biconvex அப்படின்னா எப்படி இருக்கு நியூக்ளியஸ், இந்த மாதிரி இருக்கும் நியூக்ளியஸ், இந்த மாதிரி ஆர்பிசி செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கும், ஆர் we can say இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி. சோ இந்த இடத்துல ரெண்டு சைடுமே என்ன இருக்கும், இப்படி வீங்கிட்டு இருக்கும். சோ this is biconvex RBC cells. நம்மளோடது என்ன இருக்கு, biconcave. இங்க என்ன இருக்கு, biconvex. ஏன் biconvex-ஆ இருக்கு, because of the presence of nucleus. இங்க nucleus, நம்ம கிட்ட என்ன இருக்காது, nucleus இருக்காது, இங்க nucleus present ஆயிருக்கும். They are cold blooded. Cold blooded என்னது, they cannot maintain their body temperature with changing temperature. இப்போ வெளியில பாடிக்கு வெளியில ஏதோ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதோட பாடியோட உள்ள டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆயிடும். ஸோ டிபெண்டிங் அப்போ அந்த அவுட் சைட் டெம்பரேச்சர், இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர் என்ன ஆகாது, அது கான்ஸ்டன்டா இருக்காது, அது மாறிடும். ஸோ அதுதான் இது கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ். ஸோ கோல்ட் பிளட்டட்க்கு இன்னொரு பேர் என்ன, ஹோமியோதர்மிகா, poikilothermic, yes, poikilothermia. So they are poikilothermic. அப்படினா cold blooded animal. Homothermia என்னது, homeothermia warm blooded animal which can maintain the body temperature constant. வெளியில என்ன டெம்பரேச்சர் இருந்தாலும் நம்ம உள்ள பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி இருக்கும். இல்ல செத்து போகாது கண்ணா, அதெல்லாம் செத்து போகாது. அது அதுதான் உள்ள கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணாது, வெளியில ஏத்த மாதிரி அது சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். ஓகே, ஆனா
அது தண்ணிக்குள்ளேயே தான் ஒரே கண்டிஷன்ல தான் ஸ்டார்டிங்ல எண்டிங் வரைக்கும் இருக்கு. போய்கிலோதர்மஸ். எஸ், அதோட பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிருக்கும்டாக்கண்ணா. சரியா? எனிவேஸ், ரீனல் போர்ட்டல் சிஸ்டம் இஸ் வெல் டெவலப்ட். ரீனல் போர்ட்டல் சிஸ்டம் அப்படின்னா கிட்னில இருந்து நம்ம போர்ட்டல் சிஸ்டம் மாதிரி வரும். போர்ட்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு ஆர்ட்ரி இருக்கு, ஓகே, ஒரு ஆர்ட்ரி இருக்கு, கேபிலரியா மாறுது, திருப்பி என்ன வெயின்ஸா மாறும். ஓகே, இது ஆர்ட்ரி, இது கேபிலரி, இது வெயின். ஆனா போர்ட்டல் சிஸ்டம்ல ஆர்ட்ரி, கேபிலரி அண்ட் திருப்பி ஆர்ட்ரியா தான் போகும். திருப்பி என்ன பண்ணும், இது ஆர்ட்ரி, இது வெயின். ஆனா இங்க என்னது ஆர்ட்ரி அண்ட் இங்கேயும் ஆர்ட்ரி. ஸோ இது என்ன சிஸ்டம், போர்ட்டல் சிஸ்டம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வெயின்ஸ் இருக்கு அப்படின்னா இங்க ஒரு வெயின் இருக்கு அப்படின்னா இது கேபிலரி, இது இங்க திருப்பி ஆர்ட்ரி இருக்கணும், இது ஆர்ட்ரி இருக்கணும், இது வெயின் இருக்கணும். ஆனா போர்ட்டல் சிஸ்டம் அப்படி இருக்காது. வெயின், கேபிலரி, வெயின், ரெண்டு சைடுமே வெயின் இருக்கும், சென்டர்ல கேபிலரி இருக்கும். இது போர்ட்டல் சிஸ்டம். ஓகே, சரி. அப்போ ரீனல் போர்ட்டல் சிஸ்டம் அங்க நல்லா டெவலப் ஆயிருக்கும். நர்வஸ் சிஸ்டம் எப்படி இருக்கும்? வாட் இஸ் நர்வஸ் சிஸ்டம்? How nervous system will be? Nervous system, brain has large olfactory lobe and small cerebellum. Brain has olfactory lobes. Olfaction அப்படின்னா என்னது? Smelling. என்ன smelling? Olfaction அப்படின்னா smell. So olfactory lobe present ஆயிருக்கும் and சின்ன cerebellum present ஆயிருக்கும். So small cerebellum will be present. செரிப்ரம் இல்ல செரிபெல்லம். இங்க செரிபெல்லம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட பின்னாடி இருக்கும். ஸோ செரிபெல்லம் எல்லா மோட்டர் ஆக்டிவிட்டி, எல்லா ஆக்டிவிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணும், பாடி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணும், ஈக்குலிபிரியம், பேலன்ஸ் அண்ட் ஈக்குலிபிரியம் மெயின்டைன் பண்ணும் இல்லையா, கோஆர்டினேஷன் பண்றது செரிபெல்லமோட வேலை. அதனால செரிபெல்லம் இங்க நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஆல்ஃபாக்டரி லோப் அண்ட் செரிபெல்லம் இங்க டெவலப் ஆயிருக்கும். சரி, அப்ப எவ்வளவு இருக்கும்? 10 pairs of cranial nerves. cranial nerves present ஆயிருக்கும். எவ்வளவு இருக்கும்? 10 pairs of cranial nerves they will have. எவ்வளவு pairs? 10 pairs of cranial nerves. excretory systemல என்ன இருக்கும்? pair of kidney present ஆயிருக்கும். yes, ரெண்டு kidney present ஆயிருக்கும். and அந்த kidney எப்படி இருக்கும்? mesonephric, mesonephros and metanephros அப்படின்னு சொல்லுவாங்க. mesonephros and metanephros. mesonephric, அதுக்கப்புறம் மெட்டானெஃப்ரிக், நம்மளோட கிட்னி மீசோனெஃப்ரிக், மெட்டானெஃப்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிட்னிஸ் இருக்கு. மீசோனெஃப்ரிக் அப்படின்னா என்ன? மீசோனெஃப்ரிக் கிட்னினா என்னது? மீசோன சென்டரா, மீசோடம்ல இருந்து ஒரிஜினேட் ஆகிறதா? எஸ், மீசோடம்ல இருந்து ஒரிஜினேட் ஆகிறதா? கரெக்ட் தான். பட் இது வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஸ்டேஜ் ஆஃப் த கிட்னி. மிடில் ஸ்டேஜ், டிஃபரெண்ட் ஸ்டேஜ். ப்ரோநெஃப்ராஸ் இருக்கு, மீசோநெஃப்ராஸ் இருக்கு, மெட்டாநெஃப்ராஸ் இருக்கு. அர்லி ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல கிட்னி டெவலப் ஆச்சுன்னா அது ப்ரோநெஃப்ராஸ். மிடில் ஸ்டேஜ் ஆஃப் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட்ல டெவலப் ஆச்சுன்னா அது மீசோநெஃப்ராஸ். அண்ட் லேட்டர் கடைசியா டெவலப் ஆச்சுன்னா அது மெட்டாநெஃப்ராஸ். ஸோ இந்த ஃபிஷ்ஷோட கிட்னி, காண்ட்ரிக்டைஸோட கிட்னி மீசோநெஃப்ராஸ். Alright, now excretion என்னது? யூரியோடெலிக் excretion. excretion எப்படி? யூரியோடெலிக். யூரியோடெலிக்னா என்னது? யூரியா. excretory product இங்க என்னது? யூரியா. யூரியோடெலிக்னா excretory product இங்க யூரியா. சரி, reproduction. in males pelvic fins bear claspers which help in copulation. இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க claspers அப்படிங்கிறது என்னது? நீங்க ஃப்ராக்ல நம்ம படிப்போம், ஆம்பிபியால ஒரு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சின்னதா இந்த ஃப்ரண்ட் கையில காப்புலேட்டரி பேட் இருக்கும் டு கிரியேட் ஃப்ரிக்ஷன். சரியா? ஸோ அதே மாதிரி இங்க என்ன இருக்கும்? கிளாஸ்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரக்சர். ஒரு நான் இதை வந்து இமேஜ் கொண்டு வந்து காட்டலாம், பட் பரவாயில்ல, நான் வரைஞ்சிடறேன். இங்க கிளாஸ்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நீளமா இந்த மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கும், நீளமா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நீளமா இருக்கும் ஸ்ட்ரக்சர். இந்த நீளமான ஸ்ட்ரக்சர் எதுக்கு இருக்கு? இது ஆனஸ் கிட்ட இருக்கும். ஆனஸ் கிட்ட இந்த மாதிரி நீளமான ஸ்ட்ரக்சர் இருக்கும். எதுக்காக இருக்கும் அப்படின்னா இங்க தான் ஸ்பெர்ம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்பெர்ம் டிரான்ஸ்ஃபர் இது வழியா தான் என்ன ஆகும்? ஸ்பெர்ம் டிரான்ஸ்ஃபர் ஆகும். மீட்டிங், எஸ், காப்புலேஷன் ஆர் மீட்டிங்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஸ்பெர்ம் டிரான்ஸ்ஃபர். ஆல்ரைட்,
சரி. Now the oviduct, so இதுதான் claspers. இந்த நீளமா இருக்கிறது தான் claspers. So males-ல என்ன இருக்கும்? Males-ல claspers present ஆயிருக்கும். Male pelvic fins-ல claspers present ஆயிருக்கும். அந்த claspers எதுக்காக? Population-க்காக, sperm transfer பண்றதுக்காக help பண்ணும். இல்லையா? penis, humans-ல penis இருக்கிற மாதிரின்னு வெச்சுக்கோங்க. The oviduct is known as Mullerian duct. Oviduct, so oviduct எங்க இருக்கும்? Females-ல இருக்குமா நம்ம கிட்ட? இங்க இருக்கும் uterus. Okay, uterus. Uterusல இருந்து என்ன இருக்கும்? Oviduct இருக்கும். கரெக்ட்டா? So இந்த oviduct இது என்ன ஆகும்? இங்க sperm, இது வழியா sperm வந்து enter ஆகும். இந்த இடத்துல ovum இருக்கும் fertilize பண்றதுக்காக, இல்லையா? So அதுதான் oviduct. But இங்க oviduct is known as what? Mullerian duct. இங்க Chondrichthyesல அதுக்கு பேரு Mullerian duct. சரி. Gonads இருக்குமா? Yes. Pairs of gonads, ரெண்டு gonad இருக்கும். Gonadoducts open into cloaca. So cloaca னா கீழ இருக்கிற இந்த ஓப்பனிங், காமன் ஓப்பனிங் cloaca இருக்கும். cloaca வழியா போகும். So cloacaல ஓபன் ஆகும் gonads. Fertilization is internal. Internal fertilization. Females are oviparous or ovoviviparous. Oviparous or ovoviviparous. Oviparous அப்படினா என்ன? Oviparous. What is oviparous? Oviparous அப்படினா egg release பண்றது. Ovum releasing. Ovum releasing, or we can say egg releasing. Egg releasing organism. Releasing organism. Sorry, egg release பண்ணு. Which means obviously fertilized egg. ஏன்னா fertilization internal. So இது fertilized egg release பண்ணும். சரியா? அப்போ என்ன ஆகும்? Development எங்க நடக்கும்? External. அப்போ development என்னது? அப்போ development in oviparous அப்படினா oviparous or development external development. External development. அப்போ ovoviviparous என்ன? So viviparous என்ன? young one கொடுக்கிறது, குழந்தை. ஓகே, young one கொடுக்கிறது viviparous. அப்போ ovoviviparous என்ன? குட்டியும் போடும் முட்டையும் போடுமா? சரி, ஒரு மாசம் முட்டை அதுதான் கேக்குறேன். ஒரு மாசம் முட்டை போடும், ஒரு மாசம் குட்டி போடுமா? கிடையாது தானே? அப்போ ovoviviparous என்ன? Good evening Vijayalakshmi, how are you doing? I hope you are having a great day, and I wish you all, everyone, whoever present here, to have a very good evening, and yes, happy evening. Yes, chalo. So today we are studying animal kingdom. In this we are studying Chondrichthyes, the fishes which has cartilage in their body instead of bone. Some varieties oviparous. No, ovoviviparous means the organism which produces egg. So zygote, egg formation, but the egg will develop inside. So baby will develop inside the egg, inside the body. Then egg will hatch and the baby will come out. So baby adukapra porandrum. So அதுதான் no, it's not like some varieties viviparous அப்படியெல்லாம் இல்ல. ovoviviparous அப்படிங்கிறது, ovoviviparous என்னது? ரெண்டுமே. So அங்க அந்த பாடியில ஒரே டைம்ல egg and baby ரெண்டுமே ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் ovoviviparous. ovoviviparous. All right. oviparous என்னது? oviparous அப்படினா, oviparous முட்டை போடுறது இல்லையா? அந்த முட்டை அங்க டெவலப் ஆகும். முட்டைக்குள்ள தான் பேபி டெவலப் ஆகும்னு வைங்க. முட்டை தான் போடும், முட்டைக்குள்ள பேபி டெவலப் ஆகும். ஆனா பேபி டெவலப்மெண்ட் முட்டை எல்லாமே பாடிக்குள்ள தான் இருக்கும், பேரண்டோட பாடிக்குள்ள. முட்டை உள்ளேயே வெடிச்சு பேபி வெளியே வரும். சோ அதான் ஓவோ மீன்ஸ் முட்டையும் இருக்கு, விவி குழந்தையும் இருக்கு, ஓவோ விவி பாரஸ். சரி, அடுத்தது development is direct without metamorphosis. So direct development here. Okay, direct development. Clear. Next another. What is next? Next is example. Yes, example. Example another. Okay, scoliodon, that is dogfish. Then carcharodon, that is great white shark. Pristis, sawfish.
ட்ரைகான், ஸ்டிங்ரே, டார்பேடோ, எலக்ட்ரிக் ரே. இதுதான் என்னது நம்மளோட எக்ஸாம்பிள்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்கான டயக்ராம் நான் சொன்ன போட சொல்லி, பட் அவங்க போடலை. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டயக்ராம் வச்சு இமேஜ் நான் என்னோட பிபிடி நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி ஃபுல் இமேஜஸாக கொண்டு வந்தேன் இல்லையா? பட் இங்கே அவங்க கொடுக்கல. நெக்ஸ்ட் டைம் நான் இமேஜஸ் போட சொல்லியிருக்கேன். வில் சி. ஸோ கிரே மேட்டர் அலர்ட். கிரே மேட்டர் அலர்ட் அப்படின்னா கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு விஷயங்கள். சரி, அதுதான் கிரே மேட்டர் அலர்ட். இது புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறது இங்க. என்னது கிரே மேட்டர் அலர்ட்? எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ். சம் chondrichthyes have electric organs for creating an electric field. Electric eel கேள்விப்பட்டிருக்கீங்களா? The electric organ derived from modified nerve or muscle tissue. ஏன்னா muscle and nerves they have electric charges இல்லையா? So the electric organ அதிலிருந்தா டெவலப் ஆயிருக்கும். The electric discharge from them is used for navigation, communication, defense and also paralyzing the prey. So அது போய் ஷாக் அடிச்சிரும். டிரா பண்றதா? வேணாண்டா, வேணாம். மறுபடியும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, வேண்டாம். ஸோ எஸ், இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அதோட காமன் நேம்ஸ். சரியா? காமன் நேம்ஸ். அண்ட் எலக்ட்ரிக் ஆர்கன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஈல் பத்தி பேசியிருக்காங்க இங்க, அவ்வளவுதான். ஸோ அங்க எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கும் ஆர்கானிசம்ஸ்ல. ஆல்ரைட், சரி, ஓகே. நவ் ராக் யுவர் பிரெயின். இது என்ன கொடுத்திருக்காங்க ராக் யுவர் பிரெயின்ல? வாட் இஸ் த ecological importance of gambusia? What is the ecological importance of gambusia? What is gambusia? Gambusia என்னது? What is gambusia? இது நீங்க யோசிங்க பார்க்கலாம். What is gambusia? Tell me what is gambusia? சொல்லுங்க, gambusia என்ன? What is gambusia? நான் உங்களோட அந்த கேம்பூசியா ஜுவாலஜிக்கல் நேம் கேட்கல. ஓகே, மஸ்கிட்டோ ஃபிஷ். சரி, ஆல்ரைட். அடுத்தது டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர் ஆஃப் chondrichthyes என்னது? பேர்டு ஃபின்ஸ், placoid scales are present. பேர்டு ஃபின்ஸ் இருக்கும், placoid scales இருக்கும், tail fin is heterocircle. இது கூட நம்மளுக்கு வேண்டாம். paired gonads with gonoducts. So heterocircle is fine நம்மளுக்கு. ஓகே, ஃபைன். hetero டிஃபரெண்டா இருக்கும். ஓகே, unpaired fins, paired gonads with gonoducts. ஓகே, paired gonadsனா ரெண்டு gonads இருக்கும். நம்ம கிட்ட ரெண்டு டெஸ்டிஸ் இருக்கிற மாதிரி இங்க ரெண்டு gonads இருக்கும். அதுக்கப்புறம் placoid scales இருக்கும், paired fins இருக்கும். இன்னொன்னு வேற எழுதலாம். என்னது? no air bladder. no air bladder. இன்னொன்னு எழுதலாம் இங்க டிஸ்டிங் ஃபீச்சர்ல. என்னது? absence of operculum. absence of operculum. ஆக்சுவலி இது டிஸ்டிங் ஃபீச்சர் வராது. இது டிஸ்டிங் ஃபீச்சர் கிடையாது. இது வந்து டிஃபரன்ஸ் with Osteichthyes. ஓகே, இது என்னது? டிஃபரன்ஸ் ஆஃப் இது வந்து கம்பேரிசன் வித் Osteichthyes பண்ணும்போது இது நம்மளுக்கு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இங்க. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் என்னது? Osteichthyes. நெக்ஸ்ட் என்னது? Osteichthyes. Yes, I know. Thank you so much for your informations, people. Okay, Osteichthyes. Osteichthyes அப்படின்னா என்னது? Osteichthyes ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் Chondrichthyes. ஸோ அதை வச்சு டக்குன்னு போயிடலாம், ரொம்ப லேட் பண்ண வேண்டாம் இதுக்கு. Osteichthyes habitat, they are present in marine water, fresh water, cold or warm water. எங்க வேணா பிரசன்டா இருக்கும். எதுல போட்டாலும் உயிர் வாழ்றோம் இல்லையா? கோல்ட் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன் வாட்டர், ஹாட் வாட்டர். சரி, பாடி ஸ்ட்ரக்சர் என்னது? bilaterally flattened spindle shaped. ஓகே, spindle shaped அப்படின்னா முன்னாடி பின்னாடி ரெண்டுமே கர்வ்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும். நீங்க இதுதான் spindle shaped structure. ஓகே, spindle shaped and streamlined body. ஓகே, பாடி ஸ்ட்ரீம்லைன்டா இருக்கும். சரி, now paired fins எப்படி இருக்கும்? பேர்டா இருக்கும். unpaired present இருக்குமா இங்க? pectoral இல்ல. unpaired fins are dorsal. yes, unpaired இங்க இருக்கு. அது எங்க இருக்கு? dorsal, ventral and caudal. அதேதான் அங்க கொடுத்திருக்கிறதே தான். ஓகே, paired fins இங்க
pectoral and pelvic இங்கேயும் அதே தான். There is one dorsal fin present. Dorsal fin இங்க present ஆயிருக்கும். Dorsal fin is also present. Take care. Tail fin is homocircle அப்படின்னா டிஃப்ரெண்டா இருக்காது, ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரே மாதிரி இருக்கும் tail fins. Fins are present which helps in swimming. Tails are present, fins are present which helps in swimming. So fins எதுக்காக swimming க்கு ஹெல்ப் பண்ணுது. சரி, ஃபுல்லா fins பத்தி பேசியிருக்காங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது fins. இந்த paired unpaired இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், டார்சலா வென்ட்ரலா இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அவ்வளவுதான். ஓகே. Now endoskeleton is made up of bones. அங்க என்ன படிச்சீங்க, cartilage. ஓகே, இங்க என்ன இருக்கு, போன்ஸ் இருக்கு. அதனால தான் ஆஸ்டிக் அப்படின்னா osteocytes. Osteocytes அப்படின்னா எங்க இருக்கு, bone forming cells, bone cells இல்லையா, bone cells. அப்போ இது ஆஸ்டிக் அப்படின்னா bony and ichthyes அப்படின்னா fishes. So bone ichthyology அப்படின்னா study of fishes. ஓகே, இது இருக்கு ichthyology. I hope the spelling is correct. Spelling correct in நினைக்கிறேன். I'm not very confident about the spelling, but எனக்கு என்னமோ correct ன்னு தோணுது. Study of fishes. Study of fishes. Caudal அப்படின்னா tail regionல இருக்கிறது, tail part பேர் caudal. ஓகே, cephalic அப்படின்னா head region and caudal அப்படின்னா tail region. Alright, அதுதான் மீனிங். cephalic அப்படின்னா head and cauda, cephalic cauda அப்படின்னா tail region. ஓகே, alright. Now endoskeleton is bony. In the larval stage it may be cartilaginous. So initial startingல அது cartilaginous இருக்கலாம், பட் அது அடல்ட்டா டெவலப் ஆகும்போது அதுல bony fishes டெவலப் ஆயிரும். So bones டெவலப் ஆயிரும். Alright, சரி. Endoskeleton, exoskeleton அங்க என்ன படிச்சோம், placoid scales. இங்க என்ன scales, cycloid and ctenoid scales. Cycloid and ctenoid. Chondrichthyes ல placoid scales. Osteichthyes ல cycloid and ctenoid scales. Alright, சரி. அடுத்தது sense organ. Yes, eyes ல same nictitating membrane present ஆயிருக்கும். Alright, இது lateral line system னா என்னது, நம்ம lateral line system நம்ம படிச்சோம் இல்லையா. lateral line system என்னது, is present in the body fishes which includes many receptors organ which can detect vibrations, rheoreceptor and electric field. இங்கேயும் vibration detect பண்ற structure present ஆயிருக்கும். ஓகே, vibration detect பண்ற structure present ஆயிருக்கும். சரியா, so vibration detect பண்ணும். இதுதான் sense organ and nervous system. Alright, then digestive system. Mouth is terminal. இங்க என்னது, terminal mouth. சரியா, terminal mouth நான் ஃபர்ஸ்ட் வரைஞ்சேன்ல, அது இதுதான். இதுதான் terminal mouth. Jaws lack teeth. So jawsல என்ன இருக்கா, teeth இருக்காது. அங்க teeth present இருந்துச்சா, yes. அங்க placoid scales are modified. I mean the teeth is modified placoid scales இல்லையா, the teeth is modified placoid scales. So அங்க teeth present ஆயிருந்தது, almost 200 க்கு மேல teeth present ஆயிருக்கு, more than 200 சின்ன டீத் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த மீன் வந்து இப்படி பண்ணும், இந்த வாய் திறந்தோன்னா அங்க ஃபுல்லா சுத்தி முத்தி என்ன இருக்கும், பல்லு பல்லா இங்க காட்டும். சோ அங்க பிரசன்ட் ஆயிருக்கும். சோ anus is present. So anusம் இங்க பிரசன்ட் ஆயிருக்கும். அங்க cloaca இருந்துச்சு இல்லையா, நம்ம என்ன பார்த்தோம், chondrichthyesல cloaca. C for cloaca, C for chondrichthyes. ஓகே, A for anus, O for osteichthyes. இங்க மேட்ச் ஆகல. ஓகே, எனிவேஸ் அங்க என்னது, cartilaginous fishes. சோ அங்க என்ன இருந்துச்சு, cloaca. இங்க anus இருக்கு. ரைட், சரி. கிரே மேட்டர் என்ன இங்க, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னது, கனெக்டிங் லிங்க் chimera between cartilaginous and bony fishes. கனெக்டிங் லிங்க் என்னது, chimera அப்படிங்கிறது என்னது, வாட் இஸ் chimera என்னது, இது வந்து bony fishes சொல்ல முடியாது, cartilaginous fishes சொல்ல முடியாது. இதுதான் என்னது, கனெக்டிங் லிங்க். இது ரெண்டுக்குமே ஒரு கனெக்டிங் லிங்க் ஆன ஒரு ஃபிஷ். இதானது chimera. Stingray, its tail consists of barbed spines. Each spine contains poison. அதனால தான் ஸ்டிங்கிங் அப்படின்னு சொல்றோம். ஸ்டிங்ரே அப்படின்னா பாய்சன் இருக்கும், which can make a severe wound on the victim. ஓகே, அது ஸ்டிங்ரே அப்படின்னா, ஸ்டிங்ரேனா பாய்சன் இருக்கும் எங்க, ஸ்பைன். ஓகே, டெயில்ல நிறைய சின்ன முள்ளு மாதிரி இருக்கும்.
அந்த முள்ளில் என்ன இருக்கும், விஷம் இருக்கும். அந்த முள்ளு பட்டோன்னு என்ன ஆயிரும், ப்ரே மீன்ஸ் அட்டாக் பண்ற ஃபுட், அதுக்கு பிரச்சனை. அதுல வந்து நிறைய காயங்கள் வரும். அதுல வந்து அதை காயப்படுத்தி அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டோம். சரியா? சரி, ஆல் ரைட். நெக்ஸ்ட் ரெஸ்பிரேஷன், 4 pairs of gills. அங்க எவ்வளவு பார்த்தோம், அங்க 5 pairs of gills பார்த்தோம் இல்லையா? 5 pairs of gills. Steve Irwin killed by stingray barb. Okay, 4 pairs of gills. அங்க chondrichthyesல 5 pairs of gills. Okay, இங்க என்னது, covered with operculum. அங்க not covered with operculum. chondrichthyesல cover ஆயிருக்காது, osteichthyesல cover ஆயிருக்கும். Circulatory system, heart is again 2-chambered. Sinus venosus and conus arteriosus. Sinus venosus and conus arteriosus. So red blood corpuscles consist of nucleus. Sinus venosus, conus arteriosus என்ன நான் சொல்றேன் உங்களுக்கு, do not worry. So red blood corpuscles consist of what? Nucleus. Okay, consist of nucleus. Renal portal system is well developed. Aortic arc is present as 4 pairs. Aortic arc is present as 4 pairs. And poikilothermic animals அப்படினா இது என்னது, cold blooded animal. Cold blooded animals. Renal portal system அங்கேயும் இருந்துச்சு இல்லையா? சேம் சொன்னேன், ஆர்டரியா what is that, artery வந்து capillary form ஆகி திருப்பி ஆர்டரியா வந்துச்சுன்னா அது போர்ட்டல் சிஸ்டம். ஆர்டரி, கேபிலரி வெயின் அது நார்மல் சர்க்குலேட்டரி சிஸ்டம், நார்மல் பிளட் வெசல் சிஸ்டம். ஓகே, சரி. இங்க என்னது, இந்தியன் நியூக்ளியேட்டட் ஆர்பிசி. நியூக்ளியேட்டட் ஆர்பிசி என்ன இருக்கும், கான்வெக்ஸ் ஆயிருக்கும், பை கான்வெக்ஸ். சரி. Aortic arc is are present as 4 pairs. Aortic arc, okay. Poikilothermic animals, fine. இப்போ சைனஸ் வெனோசஸ் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. 2-chambered heart in Pisces. 2 சேம்பர் இருக்கும், ஒரு சேம்பர் இன்னொரு சேம்பர். ஓகே, 2 சேம்பர். கோனஸ் ஆர்டரியோசஸ், சைனஸ் வெனோசஸ் 2 சேம்பர் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஆனா இங்க பாருங்க எப்படி கொடுத்திருக்காங்கன்னு, கட் பண்ணி காமிச்சிருக்காங்க உங்களுக்கு இல்லையா? பார்க்கறதுக்கு 4 சேம்பர் ஹார்ட் மாதிரி இருக்குல்ல, ஆனா 4 சேம்பர் ஹார்ட்டா? ரெண்டே 2 சேம்பர் தான் இருக்கும். ஓகே, சரி. All right. Right. So கோனஸ் ஆர்டரியோசஸ் அண்ட் சைனஸ் வினோசஸ் இதை பத்தி நம்ம கொஞ்சம் படிக்கலாம். ஓகே, இப்போ பிளட்டோட சர்க்குலேஷன் என்ன சொன்ன, ஃபிஷஸோட சர்க்குலேஷன்ல நான் சொன்ன 2-chambered ஹார்ட், ரைட்? 2-chambered ஹார்ட், எஸ். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபிஷஸ் இருக்கு அப்படின்னா ஃபிஷஸ்ல இப்போ ஜென்ரலி நம்மளோட சைனஸ் வெனோசஸ் என்ன பண்ணும், சைனஸ் வெனோசஸ் will receive deoxygenated blood. Sinus venosus will receive deoxygenated blood from the body and it transfers to the heart.
okay, transfers to the heart. All right, transfers to the heart. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? sinus venosus heart க்கு transfer பண்ணதுக்கு அப்புறம் then this heart will pump the blood to the ventricles and conus arteriosus will transfer it to the gills. For what? For freshness, for oxygenation. For oxygenation. So ஒண்ணும் கிடையாது. First conus arteriosus, then you will having heart, then heartல ரெண்டு chamber இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் conus arteriosus. So blood இது வழியா enter ஆகும், deoxygenated blood will enter into the heart. ரெண்டு chamber இருக்கு obviously, and then they will push it to conus arteriosus, and from conus arteriosus gills க்கு போகும். For what? For oxygenation. Clear? It will go to gills for oxygenation. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? Oxygenation ஆனதுக்கு அப்புறம் then again gillsல இருந்து respiratory capillaries அதை எடுத்துட்டு போகும். எங்க எடுத்துட்டு போகும்? respiratory capillaries full bodyக்கு. So bodyக்கு எடுத்துட்டு போகும். and bodyல இருந்து திருப்பி என்ன வரும்? திருப்பி இப்படி வரும் இல்லையா? திருப்பி என்ன வரும்? திருப்பி இங்க இருந்து இது deoxygenated blood உள்ள வரும். So இந்த மாதிரி தான் நடக்கும். So what is this? This is sinus venosus. இது heart. இது conus arteriosus. இது ventricle actually. Ventricle இது heart. I mean auricle ventricle ரெண்டுமே heart தானே. Yes? Clear? புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சா? So இப்படி தான் transport ஆகும். Done? So this is how it is transported. புரிஞ்சதுன்னா ஒரு thumbs up கொடுங்க. புரியலன்னு சொல்லுங்க. திருப்பி நான் சொல்லி தரேன். புரிஞ்சதுன்னா thumbs up கொடுங்க. புரியலன்னா சொல்லுங்க, நான் சொல்லி தரேன் மறுபடியும். Okay. Now, nervous system. Brain has small olfactory lobe and large cerebellum. Same, large cerebellum inga irukku, olfactory lobe present ஆயிருக்கு. There are 10 pairs of cranial nerves. அதே மாதிரி excretory organs are kidney. ரெண்டு kidney இருக்கும். சரியா, ரெண்டு kidney present ஆயிருக்கும், and it is mesonephric. Excretory product இங்க என்னது? ammonia. அங்க என்ன இருந்துச்சு? chondrichthyesல urea. chondrichthyesல என்ன இருந்துச்சு? urea. இங்க என்னது? ammonia. They are marine. Bony fishes excrete trimethylamine oxide and freshwater fishes excrete ammonia. So marine fishes will excrete what? Trimethylamine. அது அப்படி வேற ஒண்ணும் கிடையாது. இந்த அமினோ குரூப் இங்க இருக்கும். சரி, அமினோ குரூப், and அதுதான் இங்க நமக்கு அமோனியா, freshwater ammonia and marine. So இதுல டிஃபரன்ஸ் இருக்கு. அங்க என்னது? நம்மளோட chondrichthyes we have studied ureotelic, which means அங்க இருக்கிற excretory product என்னது? urea. So அதுதான் இங்க இருக்கிற டிஃபரன்ஸ். இங்க urinary bladder இருக்காது. So no urinary bladder. Fishes are unisexual. Unisexual means என்னது? Unisexual means monoecious or dioecious இல்லையா? Unisexual. இன்னும் brain பத்தி 100% யாருக்கும் தெரியாது சார். இன்னும் எப்படி கண்டுபிடிக்காம இருக்காங்க மீம்ஸ்ல பார்த்தேன். ஏன்னா brain வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது கண்டுபிடிக்கிறது. brain is a complicated thing, complicated organ. அவ்வளோ ஈஸி கிடையாது கண்டுபிடிக்கிறது. அதனால தான் கண்டுபிடிக்க முடியல ஃபுல்லா. எனிவேஸ், மேல்ஸ்ல கிளாஸ்பர்ஸ் இங்க இருக்காது. males that do not have claspers. All right, chondrichthyesல claspers இருக்கும், ஆனா இங்க claspers இருக்காது. Fertilization, it can be internal or external. Females are oviparous. They do not have amniotic membrane. Amniotic membrane இருக்காது. Hence they are anamniota. So amniotic membrane இங்க இருக்காது. So இது கூட நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே, நீங்க இதை அவாய்ட் பண்ணிடலாம். But it is oviparous and fertilization can be internal or external. Internal இருந்தா egg releasing, so development external இருக்கும். And external fertilization இருந்தா external development, direct development. இங்க என்ன? direct development. சரி, அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ். சேம் உங்களோட எக்ஸாம்பிள்ஸ் NCERT ல கொடுத்தது பார்த்துக்கோங்க. fresh water
Katla, rohu, seahorse, flying fish, angel fish and fighting fish. இதெல்லாமே bony fishesல வரும். நீங்க சாப்பிடுற ஃபிஷ்ஷும் bony fishesல தான் வரும் இல்லையா? bony fishes நீங்க சாப்பிடுவீங்க. சரி, இங்க என்ன இருக்கும்? bony endoskeleton, air bladder இருக்கும், hemicercle அப்படினா ஒரே மாதிரி இருக்கிற fins, gills covered by operculum. These are the distinguishing feature. Osteichthyes and Chondrichthyes க்கு சேர்த்து வச்சு பாக்கும்போது Osteichthyes இதெல்லாமே அடிஷனலா பிரசன்ட் ஆயிருக்கும். சரியா? சரி, so gray matter alert அப்படிங்கறது பார்த்தா migration in fishes. Catadromus அப்படினா என்னது? Migration of fish from river to sea for breeding. Breeding பண்றதுக்காக ரிவர்ல இருந்து கடலுக்கு போறது. எது அதுக்கு பேர் என்ன? Catadromus அப்படிங்கற பேர். Catadromusனா migration of fish from river to sea. Example என்னது? Anguilla. Okay. Anadromous என்னது? What is anadromous? Anadromous அப்படினா migration of fish from sea to rivers for spawning, for breeding. Breed பண்றதுக்காக என்ன பண்ணும்? So sea இருக்கு, river இருக்கு அப்படினா sea to river போனா அது spawning காக. Spawning. River to sea போனா என்னது? River to sea போனா அது எதுக்காக? For breeding. And இது கரெக்ட் தானா? ரெண்டுமே ஒரே தான். ஸோ ரெண்டுக்குமே வேற பேர் இருக்கு. சப்போஸ் மீன் ஃப்ரெஷ் வாட்டர்ல இருந்து அங்க போனா, ஸோ ரிவர்ல இருந்து சீக்கு போனா, சீல இருந்து ரிவருக்கு போனா தனித்தனி பேர் இருக்கு. ஓகே, சரி. எக்ஸாம்பிள் ஹில்சா. ஆக்சஸரி ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ், சூப்ராபிரான்சியல் சேம்பர். ஸோ நீங்க ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க, இது வேண்டாம். ஸோ திஸ் இஸ் த ஃபீச்சர்ஸ் அண்ட் டிஃபரன்சஸ். இங்க இருக்கிற டிஃபரன்சஸ் நம்மளுக்கு ஆல்ரைட். என்னது? ஸ்கேல்ஸ். ஸோ ஸ்கேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்க என்ன இருக்கு? Chondrichthyesல பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ், இங்க சைக்ளோட் அண்ட் டீனாய்டு ஸ்கேல்ஸ். டெயில் எப்படி இருக்கும்? ஹெட்டரோ சர்க்கிள் அண்ட் இங்க ஹோமோ சர்க்கிள். சேம் அண்ட் டிஃபரெண்டா இருக்கும். ஏர் பிளாடர் இங்க பிரசன்ட், இங்க என்ன இருக்கு? ஆப்சென்டா இருக்கு. அதனால தான் கண்டினியூஸா ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும். ஆனா இங்க பிரசன்ட் ஆயிருக்கிறனால என்னது? அது கண்டினியூஸா அது ஸ்விம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எக்ஸ்கிரீஷன் இங்க யூரியோடெலிக், இங்க அமோனோடெலிக். ஸ்க்ரால் வால்வ் இன் இன்டெஸ்டைன், நம்மளுக்கு இது வேண்டாம். ஓகே, எனிவேஸ். க்ளோயக்கா பிரசன்ட், ஆப்சென்ட். இங்க பதிலா என்ன இருக்கும்? இங்க ஆனஸ் இருக்கும். ஓகே, ஆனஸ் இருக்கும். ஸோ ஆம்புல் ஆஃப் லோரென்சினி இங்க பிரசன்ட் ஆயிருக்கும், இங்க ஆப்சென்ட் ஆயிருக்கும் லோரென்சினி. ஓகே, சரி. ஃபர்டிலைசேஷன் இன்டர்னல், எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்னல், எப்படி வேணா நடக்கலாம். பட் மோஸ்ட்லி எக்ஸ்டர்னல். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் என்னது? Chondrichthyes and Osteichthyes. சரி, amphibian. Amphibia பார்க்கலாமா? So amphibia means tetrapoda. We are talking tetrapoda. So tetra na என்னது? 4. Tetra means what? Tetra means 4. Poda means feet. So 4 feet இருக்கிற organisms க்கு பேரு tetrapoda. 4 feet இருக்கிற organisms க்கு பேரு tetrapoda. இதுல நம்மளோட 4 ஆர்கானிசம் வரும். ஒன் இஸ் ஆம்பிபியா, ரெண்டாவது ரெப்டீலியா, மூணாவது ஏப்ஸ், லாஸ்ட் மெமாலியா. சோ இன்னைக்கு நம்ம இது ரெண்டு படிக்க போறோம். சரியா? சரி. சோ ஹேபிடேட் என்ன? They are found on land as well as in water. They are found on land as well as on water. Body structure and body structure, body is divided into head, trunk and tail. Head, trunk and tail. So tail இருக்கும் or இல்லாமையும் போலாம். So tail அப்படிங்கிறது நம்மளோட amphibiaவோட லாஸ்ட் பாயிண்ட்ல. So mostly இருக்காது tail. Okay, tail mostly present ஆயிருக்காது, பட் மேபி இருக்கலாம். அப்துல் வஹீத், காதர் ஹசானா. ஹாய் அப்துல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எந்த இடத்துல இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்கிறது கமெண்ட். நான் எத்தனையோ பேருக்கு சொல்லிட்டேன், நீங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கிருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. பட் இது வரைக்கும் யாரும் கமெண்ட் பண்ணது கிடையாது. ஏன்? நோபடி நோஸ். எனக்கும் தெரியாது ஏன்னு. முடித்து விடலாமா? டைம் இருக்கா? முடித்து விடலாமா? முடிக்க முடியாதுமா? அதான் சொல்ல வந்தேன். இப்போ கிடையாது, நாளைக்கு தான் கண்டினியூ பண்ண முடியாது. சரியா? இல்லைன்னா நம்ம கெமிஸ்ட்ரி சருக்கு லேட் ஆயிரும். ஸோ இன்னைக்கு முடிக்க முடியாது. பிகாஸ் இந்த கிளாஸ், நம்ம கிளாஸ் போஸ்ட்போன் ஆனது, நம்ம கெமிஸ்ட்ரி சார் கிளாஸும் போஸ்ட்போன் ஆகக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? அதனால நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஆம்பிபியா
அண்ட் ரெப்டீலியா நாளைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி ஏவ்ஸ் அண்ட் மெமேலியாவும் நாளைக்கு பார்த்து முடிச்சிடலாம். லத்திகா ஃப்ரம் சென்னை, தெரியும் லத்திகா. சித்ரா ஃப்ரம் கேரளா, நீ கன்னியாகுமரி, தெரியும்டா. ஆனா புதுசா வந்திருக்கவங்க கிட்ட தான் கேட்கறது. லைக் அப்துல் வஹீத், காதர், ஹசானா வந்துட்டு திரும்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வேற யார் யார் இல்லை இங்க நியூ ஜாயின் பண்ணியிருக்கிறது? எனக்கு என்னோட இந்த வீக் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சார் சார் என்சிஆர்டி லைன் பை லைன் நடத்தினா நல்லா இருக்குமே. அதுதான்டா இப்படி பிரிச்சு போட்டிருக்கேன். என்சிஆர்டி தான்டா இது. இது கொஞ்சம் பிரிச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி போட்டிருக்கு, அவ்வளவுதான். என்சிஆர்டி தான் இது, சரியா? கவலைப்படாத. நாளைக்கு நம்ம என்சிஆர்டியில் இருக்கிற லைன்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம் ஒரு தாட்டி. உனக்காக என்னென்ன டாபிக் வேணுமோ அதை நம்ம கவர் பண்ணிடலாம், சரியா? ஓகே, சரி. வெற்றி ஃப்ரம், அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. ஆமா சித்ரா. சரி, அப்போ என்ன ஆம்பிபியா இன்னைக்கு முடிக்க முடியாது, அதனால நம்ம வேண்டாம் இன்னைக்கு ஆம்பிபியா. ஓகே, ஆம்பிபியா இன்னைக்கு வேண்டாம். வில் கண்டினியூ டுமாரோ, சரியா? வில் கண்டினியூ டுமாரோ. நிறைய இருக்கு, வில் சி. ஓகே, சரி, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். வில் கண்டினியூ திஸ் டுமாரோ. நாளைக்கும் இதை கண்டினியூ பண்ணலாம், சரியா? சரி, ஸோ இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது, லாஸ்டா ஒருக்கா என்சிஆர்டி புக்கை லைன் பை லைன் ரீட் பண்ணி மீனிங் தமிழ்ல சொல்லுவீங்களா? ஃபுல் புக்கு சொல்றது கஷ்டம்டா. பட் நம்ம என்சிஆர்டியோட லைன்ஸ் எல்லாம் இங்க இருக்கு, சரியா? என்சிஆர்டியோட லைன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்சிஆர்டி சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சீரீஸ் கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சுக்குவோம், சரியா? நான் என்ன சொல்றதோ என்னோட பிளானிங் பெர்ஃபெக்டா இருக்கும். ஃபாலோ பண்ணீங்கன்னா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும், சரியா? பிசிக்ஸ் எக்ஸாம், ஐயோ அப்படியா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா, இது ஃபர்ஸ்ட் நான் இந்த டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சாப்டர்லாம் முடிக்கும் போது டிசம்பர் முடிஞ்சிடணும். டிசம்பர்ல இதெல்லாம் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஜனவரிலேருந்து ஒரு மாசம் ஒன் ஷார்ட் என்சிஆர்டி சீரீஸ் நடத்திடலாம். ஒன் ஷார்ட்ல ஃபுல் என்சிஆர்டி லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஸோ என்சிஆர்டியும் படிச்ச மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ராவும் படிச்ச மாதிரி இருக்கும், எல்லாமே கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணிடலாம். ஓகே, that will be useful. சரி, then see you in the next class. Until then, please take care of yourself. படிச்சுக்கிட்டே இருங்க. Bye bye. Thank you.